மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு SIS அகாடமி. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு டெய்லி ஸ்டடி பிளான் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி கைடன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி திருக்குறள் எப்படி படிக்கிறது அப்படின்ற ஒரு ஐடியா பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெய்லி கைடன்ஸ்குள்ளே நம்ம போகலாம். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்கள் எல்லாருக்குமே திருக்குறளுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த திருக்குறள்ன்றது நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. அதாவது ஒரு பிளான் போட்டு ஒரு ப்ராப்பராக படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருக்குறள் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு திருக்குறளில் என்னென்ன இருக்குது, எப்படி படிக்கிறது, எப்படிலாம் எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா 30 குறட்பாக்கள் இருக்குது, 7ஆம் வகுப்பில் 30 குறட்பாக்கள் இருக்குது, 8ஆம் வகுப்பில் உங்களுக்கு 30 குறட்பாக்கள் கொடுத்துருக்காங்க, 9ஆம் வகுப்புலையும் உங்களுக்கு 30 குறட்பாக்கள் கொடுத்துருக்காங்க, 10ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 குறட்பாக்கள் கொடுத்துருக்காங்க, 11ஆம் வகுப்பில் உங்களுக்கு 40 குறட்பாக்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 12ஆம் வகுப்புலையும் உங்களுக்கு 40 குறட்பாக்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 240 குறட்பாக்கள் இருக்குது. ஸோ இந்த 240 குறளையும் படித்தா போதுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக அது மட்டுமே பத்தாது. அந்த குறளில் இருக்க வார்த்தைகள், சில முக்கியமான வார்த்தைகளோட பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அதில் அணி, இலக்கணம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி திருக்குறள் நிறைய டிப்ஸ் இருக்குது. இதை அடுத்தடுத்து வர வீடியோவில் டெய்லி 2 திருக்குறள் எடுத்து அதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ டே 6 அப்படின்ற அடுத்தடுத்த நாள் வர கைடன்ஸில் உங்களுக்கு இந்த திருக்குறள் பற்றி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்போ டே 5ஓட கைடன்ஸ் பார்ப்போம். காலை எழுந்தவுடன் படிப்பு. காலையில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்பியல் படிக்க போகிறீங்க. இயற்பியலில் என்ன படிக்க போகிறீங்கன்னா பேரினத்தின் இயல்பு. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9th term 3ல் இருக்குது. அண்டம் அப்படின்ற ஒரு தலைப்பில் இருக்குது. சரிங்களா? இந்த பர்டிகுலர் டைட்டில் மெட்டீரியல் மட்டும் நம்ம பிரித்து அதுக்குரிய லிங்கை நம்ம ஆப்பில் மெட்டீரியல் செக்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ கீழேயும் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் 9th term 3ல் யூனிவர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது. அதுக்குரிய மெட்டீரியல் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். கணிப்பு கொடுக்கும் நல்ல வினாக்கள். அப்புறம் என்ன படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ படிக்கிறீங்க இல்லையா இந்த 9th term 3 புக்கு, அது புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டினை நீங்கள் போட்டு பார்க்குறீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினை போட்டு பார்க்குறீங்க. இதுக்காக செப்பரேட் வீடியோ, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்க செப்பரேட் வீடியோ உங்களுக்கு ஆஃப்டர்நூன் வரும், மதியம் வரும். அப்போ நீங்கள் உங்களோட ஆன்சரும் இந்த ஆன்சர் கீயும் வச்சு சரி பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. மாலை முழுதும் கணித விளையாட்டு. ஈவினிங் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பார்க்க போகிறீங்க. அதாவது விகிதம் மற்றும் விகிதாசாரம் அந்த டைட்டில் இருக்க மேக்ஸ்லாம் பார்க்க போகிறீங்க. 10 இல்லை 15 கணக்குகள் இருக்க நம்ம PDF வந்து சாயந்தரம் உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து நம்ம கொடுப்போம். அதுக்குரிய விளக்கங்கள் இருக்க வீடியோவும் நம்ம கொடுப்போம். அதை வச்சு நீங்கள் அந்த கணக்கில் பார்த்துக்கலாம். இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்றது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th term 1ல் இருக்குது. இதுக்குரிய மெட்டீரியலும் உங்களுக்கு ஈவினிங் வரும். சரிங்களா? இப்போ நம்மளோட மெட்டீரியல் செக்ஷன் வந்து உடனுக்குடனே வேணும், நான் அட்வான்ஸாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா மெட்டீரியல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் வரும். எதெல்லாம் நம்ம மெட்டீரியல் லோட் பண்ணியிருக்கோம் அந்த சப்ஜெக்டில் வரும். அந்த சப்ஜெக்ட் இப்போ ஹிஸ்ட்ரி வேணும்னா ஹிஸ்ட்ரி மெட்டீரியல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணுமோ சயின்ஸ் வேணும்னா சயின்ஸை கிளிக் பண்ணுங்கள். உள்ள கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த பர்டிகுலர் மெட்டீரியல் இருக்கும், அதை எடுத்து நீங்கள் படிக்கலாம். 3000 வினாக்கள் கொண்ட ஃப்ரீ பேட்ச் இருக்கும். அந்த ஃப்ரீ பேட்சை பயன்படுத்தி 3000 வினாக்களையும் நல்லா தரவை படித்து நீங்கள் எழுதி மனசில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா டெஸ்ட்ன்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு டெஸ்ட் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீன்னு க்ரீன் கலர்லையும், ப்ரீமியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரீமியம்னு ஆரஞ்சு கலர்லையும் இருக்கும். இப்போ 15000 வினாக்கள் கொண்ட ப்ரீமியம் பேட்சில் நீங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரீமியம் டெஸ்ட் ஆரஞ்சு கலரில் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுறப்போ பை நவ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதை பயன்படுத்தி நீங்கள் பே பண்ணலாம். இல்லை சார் நான் வந்து டைரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்டில் பே பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோ கீழே நம்ம அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம், அதை வச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை ஆப்லேயே பே பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி 2 பேட்ச் பை நவுன்ற கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு 2 பேட்ச் வரும். நீங்கள் எந்த மீடியமோ அந்த பேட்சை கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த 565 ரூபான்ற மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் பே பண்ண குறைய ஒரு ஸ்க்ரீன் வரும். அதில் பே நவுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட பேமெண்ட்டை ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை சார் நான் பேங்க்கில் டேரெக்டாக பண்ணுறவங்களுக்கு கீழே வீடியோ கீழே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து எங்களோட பேசணும், எங்கள் கைடன்ஸ் கேட்கணும் அப்படின்றவங்களுக்கு கீழே நம்ம ஃபோன் பேசுகிறதுக்குன்னு தனியாக நம்பரும், வாட்ஸ்அப்புக்காக தனியாக நம்பரும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த மோடில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணுமோ அந்த மோடை பயன்படுத்தி நீங்கள் வந்து எங்களோட தொடர்பு கொள்ளலாம். பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருக்கோ இல்லை ஆப் பற்றி ஏதாவது உங்களுக்கு கொரிஸ் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்களுக்கு சொன்ன மாதிரி திருக்குறள் வந்து அடுத்தடுத்த நாள் டெய்லி 2 திருக்குறள் வச்சு நம்ம வீடியோ போட போகிறோம். சரிங்களா? ஸோ உங்களோட கருத்துக்கள் எதாக இருந்தாலும் எங்களுக்கு தெரிவிங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.